அந்நிய பாஷை பேசுகிறவங்க தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்ந்தவர்களா? அந்நிய பாஷை அடையாளத்தோட அபிஷேகம் பெற்றவங்க தான் உன்னதமானவங்களா? இந்த கேள்விக்கு பைபிள்ல இருந்து பார்க்கலாமா? 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் ஆவியானவர் கொடுக்கக்கூடிய வரங்களின் பட்டியலை குறிப்பிடுகிறது. அதுல 12வது அதிகாரம் உள்ள ஒவ்வொரு வசனங்களையும் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சித்தப்படி ஒவ்வொருவருக்கும் வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். அந்த வரங்களிலே ஒன்று என்னன்னா அந்நிய பாஷை பேசுறது. சரி, இந்த அந்நிய பாஷை பேசுறதுதான் ஆவிக்குரிய நிலைமையிலேயே உன்னதமான நிலைமையான்றதுக்கு வேதத்துல இருந்து பதில் பார்க்கலாம். 12வது அதிகாரம் 31ஆம் வசனம். இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். வரங்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு பவுல் இங்க எழுதும் போது கொரிந்து சபைக்கு இன்னும் மேன்மையான வழியை காட்டுறேன்றார். என்னது மேன்மையான வழி? அதற்கான பதில் 13ஆம் அதிகாரத்துல ஆரம்பிக்குது. 13ஆம் அதிகாரம் முதல் வசனம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். என்ன அர்த்தம்? எல்லா வரங்களை பயன்படுத்தி எல்லா வரங்கள் மூலமாக நான் எல்லா காரியங்களையும் சாதிச்சாலும் தெய்வீக அன்பு எனக்கு இல்லைன்னா வெறும் உயிரற்ற வாத்திய கருவிகளை போல இருப்பேன். வாத்திய கருவினா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாதிரி இருப்பேன். அதனால ஆவிக்குரிய வரங்களை விட மேன்மையான வழி எதுனா தெய்வீக அன்பு. இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக அன்பு நம்ம கிட்ட உண்டா? ஆவியின் கனியில அதை வாசிக்கணும்ல. ஆவியின் கனியில அன்புன்னு சொல்லி ஆரம்பிக்குது இல்லையா? ஆகவே அந்த ஆவியின் கனி தேவனுடைய பண்புகள் நிறைந்தவர்களாக வாழ்றோம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை போல மாறணும்ல. அதுதான் உன்னதமான நிலைமையை தவிர அந்நிய பாஷை ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன்னதமான நிலை கிடையாது. சரி, எப்படி நீங்க சொல்றீங்க? இன்னும் ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன். 13வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 8ஆம் வசனம். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும். இந்த வசனம் தெளிவா சொல்லுது. அதாவது ஆவிக்குரிய வரங்கள் எல்லாம் ஒரு நாள் நின்று போயிடும். எப்போ? இயேசு கிறிஸ்து வரும்போது. அதுக்கு பிறகு நமக்கு பக்தி விருத்தி தேவையில்லை. ஆனா அன்பு, தேவனை நேசிக்கக்கூடிய அன்பு, என்னுடைய சகோதர சகோதரிகளை நேசிக்கக்கூடிய தெய்வீக அன்பு, அது ஒரு காலம் ஒழியாது. இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில உண்டா? யோசித்து பார்க்கலாம். அன்பு உள்ளவர்களே ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன்னத நிலைமையில் உள்ளவர்களே தவிர அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் அல்ல.